இந்த உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யாம மறுமையை முன்வைத்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல இறையருள் தேடுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது துஆ என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹமத்துஹும், அல்லாஹ்வுடைய ஃபதுல் அருள் வரஹமத்து அவனுடைய கருணை இல்லாமல் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, இந்த உலகத்துல யாரும் நீங்க வெற்றி பெற முடியாது, மன தூய்மை அடைந்து மறுமை வெற்றி பெற முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவன்தான் மன தூய்மை பெற முடியும், மறுமை வெற்றி பெற முடியும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி இருக்கிற காரணத்தால் அதிகம் என்ன செய்யணும், இந்த மறுமை வெற்றிக்காக அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், நாம துஆ செய்யணும். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நபிமார்கள் அந்த மறுமையை முன்னிறுத்தியே நினைச்சிருக்கிறாங்க, நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த துஆக்கள் குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆளு. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எப்படி துஆ செய்றாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், இந்த மறுமை நாள்ல எழுப்புற சமயத்துல என்னை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா, யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், எந்த செல்வமும் பயன் தராது, எந்த குழந்தை குட்டிகள் என்ன செய்யாது, பயன் தராது. அப்படியான நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ், என்னை சிறப்பாக்கி என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருக்கிறாங்க, துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தினாலே ஒரு நேரத்தில் நம்ம கேட்டுட்டோம்னு சொல்லி அப்படி சும்மா இருந்துடக்கூடாது. ஒரே திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டு அல்லாஹ் சலிப்படைஞ்சிருவான் என்பதாக நினைக்க கூடாது. எளிய துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வக்கினா அதாப். யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நாளைக்கு மறுமையில எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, அந்த நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், நாம பிரார்த்தனை செய்யணும். சில பேர் நல்ல பிரார்த்தனைலாம் செஞ்சிருவாங்க, துஆவெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிருவாங்க. ஆனா அதுக்கான முயற்சி எடுக்கணுமா வேண்டாமா இல்லையா? மறுமையில வெற்றி பெறுவதற்கான ஒரு சின்ன முயற்சி. இந்த உலகத்துல ஒருத்தர் பணக்காரன்னு சொன்னா என்ன செய்யணும், சும்மா உட்கார்ந்தா முடியுமா? ஒரு நல்ல இன்ஜினியர் ஆனு சொன்னா சும்மா இருந்தா உட்கார முடியுமா? ஒரு டாக்டர் ஆனா சும்மா இருந்தா உட்கார முடியுமா? ஒரு விவசாயியே கூட இருக்கட்டும், சும்மா இருந்தா அவன் வெற்றி பெற முடியுமா என்று சொன்னா நிச்சயமா முடியாது. அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையோடு என்ன செய்யணும், நாமும் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க. வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக வேண்டி நீங்க என்ன சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இப்பயே நீங்க பாத்துக்குங்க, அதுக்கான முயற்சி எடுங்க. இந்த நாளை அப்படிங்கிற விஷயம் ரெண்டு வகையா சொல்லப்படுது. நாளைக்கு என்ன இருக்குதுங்க இன்னைக்கே யோசிக்கணும், அதையும் சொல்லலாம். மறுமை நாளுக்காக வேண்டி இந்த உலகத்துல நீங்க என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற வகையில இதுக்கு என்ன செய்யறாங்க, அர்த்தத்தை கொடுக்கிறான். எப்படி நம்ம முயற்சி செய்யறது? தினமும் நாம என்ன செய்யணும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் சில காரியங்களை பண்றோம். இரவுல நம்ம சாப்பிட்டு இஷாவை தொழுதுட்டு நம்ம தூங்க போய் விடக்கூடாது. அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க, சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, இரவு நேரத்துல தினமும் அன்றாடம் உட்கார்ந்து முஹாசபா செய்யுங்க, இஹ்திசாப் செய்யுங்க, சுய பரிசோதனை செய்யுங்க, உங்களை பற்றியான சுய மதிப்பீடு செய்யுங்க. எப்படி செய்யுங்க, காலை முதல் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் நான் என்ன சேகரிப்பு பண்ணிருக்கிறேன், மறுமைக்காக நான் என்ன சேகரம் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யுங்க, யோசனை பண்ணுங்க. அப்படி பண்ற சமயத்துல நான் என்ன தொழுகையை இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியா செஞ்சிருக்கிறேனோ, மனைவிக்கு செய்யக்கூடிய, குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய, பெற்றோருக்கு செய்யக்கூடிய, நண்பர்களுக்கு செய்யக்கூடிய, என்னுடைய பொருளாதார அமைப்புல செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் சரியா நிறைவேற்றி இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அந்த காரியங்களை பூரா நான் இறை ஓப்புக்காக அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக நான் பண்ணியிருக்கிறேனா, அல்லது மக்களுடைய வகையில நான் பேர் புகழ பெறணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன்னா அப்படிங்கிற வகையில் என்ன செய்யணும், நாமே என்ன செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்வு அத்தனையிலும் மறுமை இலக்காக கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த சுய பரிசோதனை நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்க சமயத்தில் யோசிச்சு பாருங்க, நான் காலையில இருந்து எழுந்து இரவு படுக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் உலகத்துக்காக வேண்டி நான் பண்றேனா, பாடுபடுறேனா, அல்லது மறுமைக்காக வேண்டி பாடுபடுறேனா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதிகப்படியான வகையில மறுமைக்காக வேண்டி உலகத்துக்காக வேண்டி தான் நினைஞ்சிருப்போம், செஞ்சிருப்போம். அப்படி இல்லாம மறுமைக்காக வேண்டி நாம என்ன செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆதங்கத்தோடு சொல்றாங்க, ஒரு அற்புதமான ஒரு நபிமொழி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதங்கத்தோடு மன வருத்தத்தோடு அவங்க சொல்றாங்க, மா ராய்து மிஸ்லன் நார், நரகத்தை போன்ற ஒரு கொடுமையான ஒரு இடத்தை, ஒரு காட்சியை நான் ஒரு காலகட்டத்திலும் கண்டதில்லை. ஆனா நாம ஹாரிபஹா, அதை விட்டு விரண்டோடக்கூடியவனும் தூங்கி கொண்டிருக்கிறான், தூக்கத்துல இருக்கிறான். திரும்ப சொல்றாங்க, ஒமார் ஆயித்து மிஸ்லல் ஜன்னா, சொர்க்கத்தை போன்ற ஒரு சுகமான ஒரு இன்பகரமான ஒரு காட்சியை நான் ஒரு காலகட்டத்திலும் கண்டதில்லை.
ஆனாலும் நாம தாலிபகா, அதை தேடக்கூடியவனும் தூங்கி கொண்டிருக்கிறான். நரகத்தை போன்ற ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை நான் பார்க்கல, ஆனா அதுல இருந்து விரண்டு விடக்கூடியவன் நினைச்சான் தூக்கத்துல தான் இருக்கிறான். இந்த ரமலான் மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான வகையில தூக்கத்துல தான் நம்ம நினைச்சிரோம் இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? அதிகமாக நம்ம சாப்பிடுறதுனால அதிகமான தூக்கம் வருது. நீங்க நினைக்கிறீங்க ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு வச்சிருக்கா நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்படா நேரம் தான் மாறி இருக்கிற ஒளிய அதிகமாக நினைச்சிரோம் நம்ம சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அதிகமாக சாப்பிடுகிற காரணத்தினால்தான் அதிகமான தூக்கம் என்ன செய்து வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த சொர்க்கம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காட்சி, ஆனா அதை தேடக்கூடியவனும் தூங்கி கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். அதனால நாம என்ன செய்யணும், வெறுமனே மறுமையை நம்பினா மட்டும் போதாது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி அப்படிங்கிற வகையில கிளிப்பிள்ளையாட்டு நம்பினால் மாத்திரம் போதாது. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து நாம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா?